அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபா வங்காவின் உரைய வைக்கக்கூடிய கணிப்புகளை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பாபா வங்கா அவங்கள பற்றி நிறைய விஷயங்களை நாம் அடுத்தடுத்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அவங்க அவங்களுடைய கணிப்புகள் அப்படின்றதுக்கே பெருமளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கிறது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபா வங்காவினுடைய கணிப்பிற்கு அப்படி ஒரு மகத்துவம் இருக்கிறதுங்க. அதாவது பாபா வங்காவுடைய கணிப்புகள் பலவும் நிகழ்ந்திருக்கிறதுனால அவங்களுடைய கணிப்புகள் மீது நிறைய ஆர்வமும் மக்கள் வைத்திருக்காங்க, நம்பிக்கையும் வைத்திருக்காங்க. அவங்க எப்படி உலக நிகழ்வுகளை முன்னரே கணித்து சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஜோதிட ரீதியாகவும் 12 ராசிகளுக்குமான ஒவ்வொரு வருடத்திற்கான பலன்களை சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த வருடத்தில் அதிர்ஷ்டம் பெறுவாங்க, மோசமான விளைவுகளை எதிர்கொள்வாங்க, என்ன மாதிரியான பலன்கள் அவங்களுக்கு இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க மேற்கொண்டு அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்களை ஜோதிட ரீதியாகவும் கணித்திருக்காங்க. உலக நிகழ்வுகளையும் முன்னதாகவே கணித்திருக்காங்க. அவங்க கணித்திருக்கிறது மோசமான விளைவுகள் மட்டும் கிடையாதுங்க. இந்த உலகத்தில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் நிறைய கணிப்புகள் கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தற்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கணிப்புகள் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குங்க. அதாவது புதிய வைரஸ் தோன்றி சீக்கிரமே மக்களை முதுமையாக்கி பேரழிவை உண்டாக்கும் அப்படின்னு அவங்க தற்போது ஒரு கணிப்பை கணிச்சிருக்கிறது வெளிவந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த கணிப்பு எந்த அளவுக்கு உண்மையாக போகிறது, எந்த நேரத்தில் எந்த காலநிலையில் இது நடக்க போகிறது, இனிமே தான் இது நடக்குமா, இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய வைரஸ் தொற்று அதாவது கொரோனா உருமாறி இது மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்த போகிறதா, இந்த மாதிரியான பல கேள்விகளும் பல அச்சமும் நம்ம மனதில் எழுதிருக்கும். இது தொடர்பான பல தகவலை தாங்க இன்னைக்கு வீட்டில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பாபா வங்கா அவர்களினுடைய பல்வேறு கணிப்புகளை பற்றியும் தொடர்ந்து நாம் இன்னைக்கு சேனலில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நீர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல்கேரியாவின் மிகவும் பிரபலமான தீர்க்கதரிசி தாங்க பாபா வங்கா. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு பார்வையற்றவங்க அப்படின்னு சொல்லலாம். சிறு வயதில் மின்னல் தாக்கியதில் இவங்களுடைய பார்வை பறிபோயிருக்கு. அதோடு இந்த சம்பவத்தில் இருந்து இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் கணித்து கூறக்கூடிய ஆற்றலும் கிடைச்சிருக்கிறது. இந்த பாபா வங்கா 1996 காலமாகியிருக்காங்க. இவங்க உயிருடன் இருக்க வரைக்கும் எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய சம்பவங்களை தனது குறிப்பில் ஆண்டு வரியாக எழுதி வைத்திருக்காங்க. இவங்களுடைய குறிப்புகளில் பல சம்பவங்கள் இன்று வரை உண்மையாகி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 9/11 தாக்குதல்கள், இளவரசி டியானாவினுடைய மரணம், அது மட்டும் இல்லாமல் சீனாவின் எழுச்சி போன்ற முக்கிய நிகழ்வுகளை துல்லியமாக கணித்திருந்தாங்க. இதனால் ஒவ்வொரு ஆண்டு பிறக்கும் போதும் அந்த ஆண்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பாபா வங்காவின் குறிப்புகளின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வோம். அதுலேயும் நிறைய பேர் விருப்பமும் கொள்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் 2025 ஆண்டில் பல மோசமான சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு பாபா வங்கா கணித்து கூடியிருப்பது அப்படிங்கிறது நிறைய கணித்து சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். உதாரணமாக இவங்க 2025 பூகம்பங்கள் பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு ஏற்ப மியான்மரில் பூகம்பத்தால் 1700 பேர் உயிரிழந்தாங்க. மேலும் இந்த ஆண்டு ஐரோப்பாவின் போர் மற்றும் உலகளாவிய பொருளாதார பேரழிவு உள்ளிட்டவை நடக்கும் அப்படின்னு பாபா வங்கா சொல்லியிருந்தாங்க. அதற்கு ஏற்ப ஈரான் இஸ்ரேல் போர் நடந்து வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் பாபா வங்காவின் மற்றொரு கணிப்பு வைரலாகி வருது. அது என்ன அப்படின்னா, அவங்க ஒரு ஆபத்தான வைரஸ் குறித்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இன்னும் சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வைரஸ் வேகமாக பரவுவதோடு மிகவும் ஆபத்தானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த வைரஸ் மக்களின் வயதை வேகமாக அதிகரித்து மேலும் மக்கள் விரைவில் வயதானவர்களாக காட்சியளிக்க தொடங்குவாங்க
அப்படின்னும் குறிப்பிட்டிருந்தாங்க. அதோடு பாபா வங்கா 2084 இயற்கையில் பெரிய மாற்றங்களை நீங்கள் காண்பீங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த ஆண்டில் இயற்கை புத்துயிர் பெற தொடங்குமா. 2088 ஆண்டில் ஒரு வைரஸ் மக்களிடையே பரவ தொடங்கி மக்கள் வேகமாக வயதாக தொடங்குவாங்க, இளமையிலேயே முதுமை நோய்களால் அவதிப்படுவாங்க அப்படின்னும் குறிப்பிட்டிருந்தாங்க. அதற்கு பிறகு 2097 ஆண்டில் இந்த வைரஸ் வேரோடு அழிக்கப்படுமா. பின்பு 2111 ஆண்டிற்குள் மனிதர்கள் ரோபோக்களாக மாற தொடங்குவாங்களாம், ரோபோக்கள் போன்ற வேலை செய்ய தொடங்குவாங்களாம் என்றெல்லாம் கணித்திருக்கிறாங்க. முக்கியமாக 5079 ஆண்டில் உலகம் முடிவுக்கு வரும் அப்படின்னு பாபா வங்கா கணிச்சிருக்காங்க. 2025 ஐரோப்பாவில் ஒரு பெரிய போர் ஏற்பட்டு அது மக்கள் தொகையை கடுமையாக பாதிக்கும் அப்படின்னு பாபா வங்கா சில கணிப்புகளில் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2028 மனிதர்கள் வீனஸை ஒரு ஆற்றல் வளமாக ஆராய தொடங்குவாங்களாம். 2033 பனிக்கட்டிகள் உருக தொடங்கி கடல் மட்டம் குறிப்பிடத்தக்க அளவில் உயர ஆரம்பிக்குமா. 2076 கம்யூனிசம் உலகம் முழுவதும் பல நாடுகளில் பரவுமா. 2130 மனிதகுலம் வேற்றுக்கிரக வாசிகளுடன் தொடர்பை ஏற்படுத்துமா. 2170 பரவலான வளர்ச்சி உலகின் பெரும் பகுதியை கடுமையாக பாதிக்குமா. 3005 பூமி செவ்வாய் கிரக வாசிகளுடன் போரில் ஈடுபடுமா. 3797 பூமி வாழ தகுதியற்றதாக மாறும்போது மனிதர்கள் அதை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்படுமா. 5079 உலகம் முடிவுக்கு வருவதாக பாபா வங்கா அவர்கள் கணித்திருப்பது அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும் அளவில் அச்சத்தை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்புகள் அப்படிங்கிறது இன்றளவும் மக்கள் மத்தியில் பெருமளவு பேசப்பட்டும் பெருமளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கிறதுனால அவங்களுடைய கணிப்புகள் அப்படிங்கிறதுக்கு பல எதிர்பார்ப்பு மக்களுடைய ஆர்வம் அப்படின்னு இருந்து கொண்டே தான் இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, தற்போது இணையத்தில் பாபா வங்காவினுடைய கணிப்பு வைரலாகி வந்துட்டுருக்கக்கூடிய பட்சத்தில் பல்கேரியாவின் பிரபலமான தீர்க்கதரிசியான பாபா வங்காவின் குறிப்புகளில் பல சம்பவங்கள் இன்றளவும் உண்மையாகி கொண்டே தாங்க இருந்துட்டுருக்கு. இருந்தாலும் மனித இனம் எப்போது அழியும் என்பது வரைக்கும் பாபா வங்கா கணித்தும் சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த நிலையில் தற்போது வைரஸ் குறித்த அவங்களுடைய கணிப்பு ஒன்று வைரலாகி வந்துட்டுருக்கு. இதன்படி ஒரு ஆபத்தான வைரஸ் இன்னும் சில ஆண்டுகளுக்கு பிறகு வேகமாக பரவும் அப்படின்னும் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த வைரஸ் ஆனது மக்களின் வயதை வேகமாக அதிகரிக்கவும் தொடங்குமா. அது மட்டும் இல்லாமல் மேலும் மக்கள் சீக்கிரமே வயதானவர்களாக காட்சியளிக்க ஆரம்பிப்பாங்களாம். அதன் பிறகு அவர்களுடைய வாழ்வாதாரம் சிறிது சிறிதாக சரிய தொடங்கும் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. இந்த கணிப்பு அப்படிங்கிறது பல வகையில் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பாபா வங்கா அவர்களினுடைய பல கணிப்புகள் உண்மையான பட்சத்தில் அவங்களுடைய கணிப்புகள் மீது தனி ஆர்வமே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. இதுக்கு முன்னாடி கொரோனா தொற்று அப்படிங்கிறதையும் பாபா வங்கா அவர்கள் கணித்திருந்தாங்க. பல நிகழ்வுகளையும் அவங்க கணித்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூலை மாதத்தில் உலக மிக பயங்கரமான சுனாமி தாக்கக்கூடும் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. ஜப்பானின் பாபா வங்கா கணித்திருக்கும் நிலையில் அது இந்தியாவை தாக்குமா அப்படின்ற அச்சமும் எழுந்திருந்தது. ஜப்பானின் பாபா வங்கா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ரையோ தத்சூகி அப்படின்ற பெண் மிக விசித்திரமான முறையில் அதே வேளையில் துல்லியமாக உலகில் நிகழவிருக்கும் அபாயங்கள் குறித்து முன்கணித்து வழங்கி வந்துட்டுருக்காங்க. இவங்க தற்போது 2025 ஆண்டு ஜூலை மாதம் உலகையே புரட்டி போடும் சுனாமி பேரலைகள் தாக்கக்கூடும் அப்படின்னு மிக தெளிவான
தெளிவான மூலமாக, அதாவது தெளிவான ஒரு கணிப்பை வந்து முன்கணித்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முன்பு இவங்களுடைய கணிப்புகள் துல்லியமாக நடந்திருக்கிறதுனால இவரது அசைவுகளை உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம். மங்குகளை ஓவியராக உலகுக்கு அறிமுகமான ரையோ தனது தெளிவான கனவுகளில் காணக்கூடிய சம்பவங்களை வரைய தொடங்கியிருக்காங்க. அவங்க 1980 முதல் தனது தெளிவான கனவுகளை வரைய தொடங்கி அது அடுத்த சில ஆண்டுகளில் அவ்வாறே நடந்தும் இருப்பதாக சொல்லப்படுது. அவங்களுடைய ஓவியங்களை ஆதரவாளர்கள் தொடர்ந்து பார்த்து வந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்த உலகத்தில் நடந்த சம்பவங்களோடு ஓவியங்கள் ஒத்துப்போவதை கண்கூடாக பார்த்தும் வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் தான் தற்போது மிக மோசமான சுனாமி பற்றிய ஓவியம் உலக மக்களிடையே பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம்.